வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நம்முடைய இயல் டிஜிட்டல் மூலமாகவும் ஞானசம்பந்தன் யூடியூப் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹாப்பி தீபாவளி நண்பா. தீபாவளி நம்முடைய பண்டிகைகளில் மிகச் சிறப்பான பண்டிகையாக சொல்லப்படுகின்றது. இதனுடைய பொருள் என்ன? ஆவளி என்றால் வரிசைன்னு அர்த்தம். தீபம், தீபத்தை வரிசைப்படுத்தி வைத்தல். அப்படின்னா அது கார்த்திகை தானே அப்படின்னு நமக்கு தோணும். கார்த்திகை மாதத்தில் நாம் விளக்கு வைப்போம். வடநாட்டில் தீப ஒளி திருநாளை தீபங்களை ஏற்றித்தான் கொண்டாடுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் இந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் நம்முடைய 12 மாதங்களில் பூதிர்காலம் என்று சொல்லக்கூடிய குளிர்காலம். விரைவில் இருட்டிவிடும். இருளை போக்குவதற்கு அந்த காலங்களில் மின்சார விளக்குகள் இல்லையாதலால் எப்போதும் மக்கள் என்ன செய்வார்கள்? மாலையானவுடன் விளக்கேற்றுவார்கள். திருநாளாக இருந்தால் அதிகமான விளக்குகளை ஏற்றுவார்கள். என்ன வீடே ஜொலிக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆக தீபங்களை இந்த மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் ஏற்றி வைத்து நாம் வழிபடுகின்ற முறைதான் தீபாவளி. இந்த தீபாவளி எப்போதிருந்து தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்றது என்றால் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நாயக்கர்களுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இதை போன்ற விழாக்கள் எல்லாம் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன என்று வரலாற்றறிஞர்கள் கூறுகிறார்கள். நவராத்திரி, தீபாவளி எல்லாம். அதற்கு முன்பாக தீபாவளி இல்லையா என்றால், வடநாட்டில் ராமன் 14 ஆண்டுகள் காடு சென்று வந்த பிறகு அந்த வந்த நாளை கொண்டாடுகிற நாள் தீபாவளி என்று கொண்டாடுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. சீக்கியர்களுக்கும் தீபாவளி உண்டு. சமணர்களை பொறுத்தளவில் இன்றைய நாள் என்ன என்று கேட்டால் 24வது தீர்த்தங்கராகிய மகாவீரர் வீடு பேறு அடைந்த நாள் இந்த நாள். எனவே சமணர்களுக்கும் இது ஒரு நாளாக கொண்டாடப்படுகின்றது. இவை தவிர நரகாசுரனுடைய கதையை பற்றி சொல்லுகிற போது, நரகாசுரன் யார் என்று கேட்டால், திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது அவருடைய தேவியராக தோன்றியவர்களில் ஒருவர் பூமாதேவி. அந்த பூமாதேவியின் மகன் பௌமன். இவன் தவம் செய்து வரங்களை பெற்றான். இரவா வர வேண்டும் என்று பிரம்மண்டத்தில் கேட்டான். அப்படி தர இயலாது, பிறந்த உயிர்களெல்லாம் இறக்கும், வேறு வரம் கேள் என்றார் பிரம்மா. அதன்படி என் தாயாருடைய கையால் மட்டுமே நான் மரணமடைய வேண்டும் என்று குயுக்தியாக ஒரு வரம் கேட்டான். ஏனென்றால் எந்த தாயும் பிள்ளையை கொல்ல மாட்டாள் அல்லவா? அப்படி கேட்டதோடு மட்டுமில்லாமல் அவன் அந்த பெற்ற வரத்தால் தீய செயல்கள் செய்ய தொடங்கினான். பெண் தெய்வங்களுக்கு அதிபதியான அந்த தெய்வத்தை உள்பட பலரை சிறையில் அடைத்தான். இப்படி அவன் கொடூரங்கள் செய்து கொண்டிருந்த போது அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக திருமால் அவதாரம் எடுக்கிறார். அப்படி அவதாரம் எடுத்தபோது சத்யபாமா உடன் வருகிறார். சத்யபாமா தான் பூமாதேவியினுடைய மறுவடிவும். அதாவது இந்த பிறவியில் சத்யபாமா. ஒரு நாள் அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது தானும் ஒரு பெண்ணாக மாறி சத்யபாமாவை ஆடச் செய்து அவளை சாட்டையால் அடிப்பது போல ஒரு நாடகத்தை நடத்துகிறார் கிருஷ்ண பரமாத்மா. இதை பார்த்த அந்த பௌமன் என்கின்ற நரகாசுரன், அதாவது நரன் அசுரனாக மாறியதால் நரகாசுரனாக மாறுகிறார். அவன் என்ன செய்தான்? உடனடியாக கிருஷ்ணரை அழித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கையில் இருந்த வில்லால் அம்பு எய்த அந்த அம்பு கிருஷ்ண பரமாத்மா மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சத்யபாமா குறுக்கே புகுந்து அதை தன் மார்பிலை தாங்கிக் கொள்கிறார். அப்போதும் கூட கண்ணபெருமான் சட்டென்று அந்த அம்பை எடுத்து மீண்டும் அந்த நரகாசுரனை அதே அம்பால் குத்தி கொள்ளுகிறார். இப்போது தாயினுடைய அந்த செயல்பாடும் நிகழ்ந்தது, அசுரனுடைய வாழ்வும் முடிந்தது. இந்த நாளைத்தான் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். தீமை அழிந்து நன்மை பிறக்கின்ற காலம் என்கின்ற நிகழ்வோடு இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. கதை பற்றிய செய்திகள் எப்படியாக இருந்தாலும் தீமை அழிய வேண்டும், நன்மை நிகழ வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் தீபாவளியினுடைய நோக்கம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.